பிப்ரவரி 23, 2003. இப்போ மஹிகாவுக்கு இன்னொரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நான் உனக்கு ஞாபகம் இருக்கா மஹி, நான் ஜெனட்டிக்கலாக ஒரு 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 பிளான்ட்டு, ஒரு செடியை மாடிஃபை பண்ணி அதை நான் எப்படிலாம் கவனிப்பேன் அப்படின்னு, அப்படி தெரியும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதாவது என்னென்னா, ஜெனட்டிக்கான அந்த சயின்டிஃபிக் இதில் ஒரு ஒரு இது மாதிரி ஹைப்ரிட் மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ரெண்டு விதையை மிக்ஸ் பண்ணி இது எப்படி வருதுன்னு பார்ப்பாங்க. அப்போ அது இது பண்ணிவிட்டு அதை வளர விட்டுட்டு அது எப்படி வளருது, அது என்ன மாதிரி படம் தருது இதெல்லாம். ஸோ இயற்கையாக இல்லாமல் இவங்களாக கொஞ்சம் அந்த ஜீன்ஸ்லாம் மாடிஃபை பண்ணி அதன் மூலமாக கொண்டு வருது. இதை தான் அவர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் இன்டெரக்டானா, எப்படி இப்போ அவன் ஹஸ்பண்டு சிவம் வந்து இந்த மாதிரி லேபில் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி தான் அவங்க அப்பாவும் இருந்திருக்காரு. ஸோ இதே மாதிரி இதுலேயும் மஹிகான்னு போடாமல் மஹின்னு மட்டும் போட்டிருக்கு. ஸோ திருப்பி இன்னொரு லெட்ரு அனாமத்தாக வந்திருக்கு. அது அவங்க அப்பா எழுதின மாதிரியே இருக்குது. இவ யோசிச்சுட்டே இருக்கா, திருப்பி பழைய மாதிரியே இது கன்ஃபியூஸ் ஆகி இது எல்லாம் என்ன எப்படி இது வருது இதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கா. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ஆக்சுவலாக அவங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கல்யாணம் ஆகி, இவளுக்கும் சிவனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து இவங்க வந்து நியூ ஜெர்சிக்கு போயிருக்காங்க. அது யூஎஸில் இருக்குது. நியூ ஜெர்சிக்கு மொத்தமாக ரீலோகேட் ஆகி இந்தியாவிலேருந்து மொத்தமாக இங்கே போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவிலே கல்யாணம் ஆகி இவங்க தனியாக இருந்திருக்காங்க, அவங்க அப்பா தனியாக இருந்திருக்காங்க போல். அப்போ என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு பழக்கம், அப்போ சொன்ன மாதிரி இப்போ டெக்னாலஜி அவ்வளோ கிடையாது, லெட்டர் எழுதுவாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா அடிக்கடி, அதாவது தினம் ஒரு லெட்டர் இந்த மாதிரிலாம் அவளுக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். ஸோ லெட்டர் எழுதுகிற பழக்கம் அடிக்கடி அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு. அதனால் இப்போ எழுதுறது அவங்க அப்பாவான்னு தெரியல. ஆனால் நியூ ஜெர்சிக்கு போனதுக்கப்புறம் அப்போ லெட்டர் எழுத முடியாதுல இந்தியாவிலேருந்து, அதனால எப்போயாவது இந்த இன்டர்நேஷ்னல் கால் மட்டும் பண்ணுவாங்க. அப்போல்லாம் என்னென்னா, இந்த லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும், அதில் இன்டர்நேஷ்னல் காலுங்கிறது ரொம்ப அதிகமான ரேட்டாக இருக்கும். அதனால் அது என்றைக்காவது மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதிட்டு இருந்தாரோ, அதுக்கப்புறம் எப்போயாவது கால், இந்த மாதிரி அவங்களோட கம்யூனிகேஷன் குறைஞ்சி போச்சு. இதை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோன்னா திடீர்னு சிவம் வீட்டுக்குள்ளே வர்றாரு. இதெல்லாம் வீட்டில் நடக்குது. வீட்டுக்குள்ளே வந்துட்டு டப்புன்னு வந்து கட்டிப்பிடிக்கிறார். அவரை கட்டிப்பிடிச்சிட்டு ரொம்ப கேர் பண்ணி, ஏன் நீ என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டு அன்றைக்கி ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே இதெல்லாம் கேட்குறாரு. இவளும் திருப்பி ரொம்ப ஆசை, ஹஸ்பண்ட் ரொம்ப இதாக இருக்காருன்னு சொல்லி கட்டிப்பிடிக்க போகிறா. அப்புறம் தன்னை தானே நிறுத்திட்டு, இது கூட நடிப்பாக இருக்கும், ஏன்னா இவனை அந்த முழுசை நம்ப முடியல. இப்போ அவன் குழந்தை விஷயத்துலேயே விளையாடுற மாதிரி தெரியுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அந்த லெட்டரில் வந்த செய்தியை இன்ஃபர்மேஷனை வச்சோம் இவன் நடந்துக்கிறதையும் அப்சர்வ் பண்ணி பார்த்தா இவனை முழுசாக நம்ப முடியல. அதனால் இவன் ரொம்ப நெருங்கின மாதிரி இருந்துக்கிட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிட்டா. அப்போ இது மாதிரிலாம் இதாக இருந்தால் சொல்லு, ஃப்ராங்காக சொல்லு, அதுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவனோட இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இது பண்ணி அது பண்ணி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டார். ஆக்சுவலாக இந்த கடைசி 2 வாரமாக மஹிகாவோட உலகமே ஒரு மாதிரி ஒன்றும் புரியாமல் தலைகீழ சுற்றின மாதிரி இருக்குது. என்னென்னா, அவன் சிவம் அவன் குழந்தையவே அவன் மாடிஃபை பண்ணுறான். இயற்கையாக வளர விடாமல் அவன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் ப்ரூஃபால் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் மாதிரி. அதுக்கடுத்து குழந்தையோட சீக்கிரமாக எர்லி கிக், அதாவது என்ன, குழந்தை இந்த வயசில் இந்த ஒரு 5 மாதம் இந்த வயசு வந்ததுக்கப்புறம் தான் அது எத்துறதை அவங்க அம்மாவால் உணர முடியும். ஆனால் இந்த குழந்தை ரொம்ப சீக்கிரமே எத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா இதன் மூலமாகவும் சிவம் அவன் ஏதோ ஒன்று பண்ணி வச்சு தான் ஏதோ பண்ணியிருக்காங்கிறது தெரிய வருது. ஏன்னா அந்த குழந்தை சீக்கிரமாக பெருசாக வரணும், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதனால அது எப்பயும் நார்மலான குழந்தைங்களோட சீக்கிரமாகவே இது எத்த ஆரம்பிச்சிருக்கலாம். 3வது, இந்த மாதிரி மொட்டை கடுதாசி மாதிரி யாரும் பேர் போடாமல் வர லெட்டர்ஸ், இதெல்லாம் யோசிச்சுட்டு அவள் வந்து அப்படியே உக்காந்துருக்கா. அதுக்கடுத்து வந்து இப்போ பாஸ்ட்டு முன்னாடி நடந்ததை நினச்சி பார்க்குறான். இல்லை முன்னாடி அவன் நினச்சி பார்க்காட்டினாலும் முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது அப்படி நான் சொல்லிடுறேன். இப்போ ஜான்வரி 1998, 2003 5 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னா அந்த செடி இதெல்லாம் இது பண்ணுறது, லக்னோ, இந்தியா, இங்கே நடக்குது. மஹிகா வந்து அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. 2 வருஷம் தான் ஆயிருக்கு. 4 வருஷம் காலேஜ், அதில் 2 வருஷம் அந்த மாதிரி ஆயிருக்கு. அதில் வந்து அந்த டைம் இருக்கும்போது அவங்க அம்மாவை இழந்துடுறான். ஸோ அது ஒரு கேன்சர் அந்த மாதிரி வந்து அவங்க இதாகிடுறாங்க. அப்போ மஹிகாவோட அப்பா பேர் வந்து மிஸ்ரா. அவர் தான் அந்த லேபோட ஒரு சீஃப் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி இருக்கார். அவர் ப்ரொஃபஸரு, பாடம் எடுப்பார் போல. அந்த லேபில் வந்து அவர் சீஃப் சயின்டிஸ்ட் அந்த மாதிரி. அவருக்கே நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அசிஸ்டண்ட் அந்த மாதிரி. ஸோ சிவம் வந்து அதில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, இவர்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அசிஸ்டண்ட் கிடையாது, அசோசியேட் மாதிரி இவங்க. ஸோ சிவம்க்கு வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க வீடு இருக்கும், லேப் தனியாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி வந்து லேபோட சாவியை வாங்கிட்டு வான்னு சொல்லி சிவம் அமுச்சு விட்றாரு வீட்டுக்கு, மஹிகாவோட அப்பா. ஸோ சிவம் வீட்டுக்கு வரான், ஒரு மாதிரி ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், ஆள் ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. வந்து மஹிகாட்ட சாவி கேட்குறான்.
மஹிகா பார்த்துட்டு கொடுக்குறா. ஆனால் பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃபீலிங்ஸு, மஹிகாவுக்கு அவன் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வருது, அவனுக்கு இருக்கான்னு தெரியல. அப்போ அது வந்து கொடுத்துட்றான். இன்னும் நோட் பண்ண ஆச்சுன்னா என்னென்னா, அவனுக்கு வந்து ஒரு லைட் ப்ரௌன் ஐஸ். பொதுவாக நம்மளுக்கு அந்த கண்ணில் இருக்க கருவெளி வந்து கருப்பாக தான் இருக்கும், ஆனால் இவனுக்கு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்குது. அதுவே ஒரு தனியாக அவனை தனிச்சு காட்டுது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாக அந்த மாதிரி காட்டுது. மஹிகாவுக்கு வந்து அவன் மேலே ஒரு ஒன் சைட் ஃபீலிங் இருக்குது. ஸோ மஹிகா வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. அவங்க வந்து காலேஜ் லைப்ரரி, இப்போ எனக்கு லைப்ரரியில் இருக்கான்னு தெரியல, அப்போ வந்து லைப்ரரி இருக்கும், உள்ள ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும், வந்து போய் படிச்சுக்கலாம். அப்போ அங்கே வந்து காலேஜில் இருக்கிற லைப்ரரிக்கெலாம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சும்மா புக் கொடுக்க மாட்டாங்க, அந்த கார்டு இருக்கும், லைப்ரரி கார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த கார்டு நம்ம கொடுத்தா தான் புக் கொடுப்பாங்க, எல்லாம் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அவனை பற்றியும் நினச்சிட்டு இருக்கா, ஆனால் அவனுக்கு இருக்கான்னு தெரியல, அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியல. அப்படியே இருந்துட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸோட இப்போ காலேஜ் போகிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ லைப்ரரியில் இருக்கும்போது திடீர்னு ஒரு வாட்டி அவளுக்கு சர்ப்ரைசிங்காக சிவம் அங்கே வர்றான். ஏன்னா பொதுவாக சிவம்க்கு அங்கே வேலையே கிடையாது. ஒன்று அந்த இன்ஸ்டியூட்டில், ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருக்கணும், இல்லைனா அவன் வீட்டுக்கு சாவி வாங்குறது மாதிரி வரணும். ஆனால் அவன் காலேஜ் கண்டுபிடிச்சி காலேஜுக்கு வந்திருக்கான், லைப்ரரிக்கு வந்திருக்கான். அப்போ அவன் வந்தப்போ ஒரு வெள்ளை கலர் போலோ ஷர்ட்டும் ப்ளூ ஜீன்ஸும் போட்டிருந்தான். அப்போ ஆக்சுவலாக அந்த லைப்ரரிக்கு வந்து ஒரு அட்மின் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு மேடமோ சாரோ அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ இவளும் ஃப்ரெண்டும் நிற்கிறாங்க அந்த அட்மின் முன்னாடி. மஹிகாவும் ஃப்ரெண்டு பேர் கிருத்தி, 2 பேர் நிற்கிறாங்க. நிற்கும்போது இவன் அப்படியே வர்றான். வந்துட்டு எனக்கு வந்து ஐடி கார்டு இல்லாட்டினாலும் நீங்கள் இது கொடுப்பீங்களா, புக்கு கொடுப்பீங்களான்ட்டு அவங்கள கேட்குறான். ஆனால் இவளை பார்த்துட்டே கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்காக உன் ஐடி கார்டை கொடு, உன் ஐடி கார்டை வச்சு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லாமல் சொல்கிறான். ஆனால் இவளுக்கு வந்து ஏதோ நினப்பில் இல்லை, இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் அவன் வந்த சந்தோஷத்தில் அப்படியே ஒரு மாதிரி இதாக நிற்கிறான். அவங்க அந்த மேடத்தை பார்த்துட்டு பேசி இவளுக்கு கொடுத்த சிக்னல்லாம் இவள் கவனிக்கவே இல்லை. அப்போ டக்குன்னு அவன் ஃப்ரெண்டு கிருத்தி வந்து லைட்டாக அவளுக்கு சிக்னல் கொடுக்குறா, அவன் உடனே தான் மீன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. உடனே இவளும் வந்து உடனே எடுத்து கார்டை கொடுத்துட்றா. கொடுத்துட்டு சிவம் சொல்கிறான், நான் கண்டிப்பாக இதை வந்து 1 வாரத்தில் நான் திருப்பி கொடுத்துட்றேன், இந்த புக்கை நான் எடுத்துகிட்டு 1 வாரத்தில் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் மஹிகா ஃபுல்லாக அவன் நினப்பிலே இருக்கா. அவன் 1 வாரம் கழித்து வருவானா வந்தால் எப்படி பார்க்கலாம், ஃபுல்லாக அந்த ஒரு ரொம்ப லவ் ஃபீலிங்கு 1 வாரம் ஃபுல்லாக அவன் நினப்பிலேயே ஓடுது அந்த மாதிரி. அப்போ சொல்கிற மாதிரியே கரெக்டாக 1 வாரம் கழித்து திருப்பி லைப்ரரிக்கு அவன் வர்றான். வந்துட்டு அதை கொடுத்துட்டு சாரி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறான். போனதுக்கப்புறம் மஹிகாவுக்கு வந்து பேசணும்னு ஆசை, ஆனால் பேச வரமாட்டேங்குது, ரொம்ப வெக்கம் தயக்கம்லாம் இருக்குது. இவன் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் வந்து உங்களுக்கு பேச வருமா இல்லை பேசவே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறான். இல்லை எனக்கு பேச தெரியும், ஆனால் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற உடனே சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லிகிட்டே காது பக்கத்தில் அந்த முடி லைட்டாக விழுகும்ல பொண்ணுங்களுக்கு, அந்த முடி எடுத்து லைட்டாக காது பின்னாடி வச்சுட்டு அப்படியே திருப்பி அது ஏதாவது அந்த ஒரு டென்ஷனில் ஏதாவது பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி அவனை பார்க்க முடியாமல் கீழே குனிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே திருப்பி நான் ஆக்சுவலாக வருத்தப்பட்டேன், நான் ஏன் 1 வாரம்னு சொன்னேன்னு, அடுத்த நாளே சொல்லியிருக்கலாம், 1 நாள் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம், ஏன்னா உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு 1 வாரம் என்னாலே வெயிட் பண்ண முடியல நான் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்கிறது இல்லை, இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் இருந்து அவனுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிய வருது. மஹிகாக்கு என்ன பண்ணுறாமல் ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறா. ஆக்சுவலாக கிருத்தி இவங்கள இருக்கும்போது இவன் வந்த உடனே கிருத்தியை விட்டுட்டு இவன் தனியாக அவன் கூட அப்படியே வந்துடுறான். கூப்பிட்ட உடனே கிருத்தி டென்ஷனாக இருக்கிறான். டப்புன்னு இவன் வந்தோடனே என்னை கழட்டி விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷனாக தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அவங்க தனியாக வந்து பேசுகிறாங்க. பேசும்போது அப்போ அவன் பேசுகிறது இவன் அவ்வளோ பேசவே இல்லை. அந்த சிவம் பேசுகிறதுலேருந்தே அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு இது இருக்க தெரியுது. அதுக்கடுத்து இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் லைட்டாக சொல்கிறான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கடுத்து இவன் திருப்பி அந்த காதில் இருக்கிறத திருப்பி இன்னொரு காது பின்னாடி முடி வைக்க போகிறா. அதுக்கு இவனே வந்து அதுக்கு முன்னாடி வந்து இவன் எடுத்து அவளுக்கு வச்சு விட்றான். வச்சுவிட்டு இன்னும் க்ளோஸாக வர்றான். அவளுக்கு அப்படியே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. சரி நம்ம இப்படியே அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் வருது, சரி நான் அதுக்கடுத்து திருப்பி வர்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் போயிடுறான். இதோட இப்போதைக்கு அந்த 1998 இது முடிஞ்சிருது. இப்போ திருப்பி கதை ப்ரெசண்ட்டுக்கு வருது. ப்ரெசண்ட்னா 2003 இந்த வருஷத்துக்கு.